Hey guys, welcome back to my channel Life as a Art Student. இன்னைக்கு என் காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் டே எப்படி கிளம்புறேன்றதை தான் நீங்கள் பார்க்கலாமா? மாய்ஸ்சரைசர், கொஞ்சம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே. கொஞ்சம் எல்லாருமே பிரைட்டாக இருப்பாங்க காலேஜில். ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர் எம்எஃப்ஏ படிக்கிறப்போ ஜஸ்ட் எப்பயும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அது மாதிரி ரொம்ப மேக்கப்லாம் இல்லை, மினிமமாக போனேன். பட் அங்கே எல்லாமே வேறு லெவல், பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இதான் என்னோடய லாஸ்ட் இயரோட ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மேக்கப்லாம் பண்ணிட்டேன். பண்ணுறப்பே கரண்ட்டு நின்றுடுச்சு, கடுப்பாயிடுச்சு, வேர்த்து ஊற்றுது, சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் புதுசாக இயரிங் வாங்கினேன், அதெல்லாம் போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. காம்ப்ளிமெண்ட்ரிலாம் கிடச்சிது. காலேஜில் நிறைய பேர் சூப்பராக இருக்குது இயரிங், ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் லூஸாக தான் விட போகிறேன்றனால லைட்டாக சீரம் தடவினேன். அதுக்கப்புறம் ஜூடியோவில் நான் வாங்கினேன் ஃபேவரட் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, ஸ்மெல்லே தெரியல. இப்போவும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்போ என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா குரல் அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் என்னையும் நான் பார்த்தேன் கண்ணாடியில், க்யூட்டாக இருந்தேன், அழகாக இருந்தேன். சரி, ஓகே, கிளம்புனேன். அப்புறம் கிளம்பிட்டு ஒரு 4-5 பிக்சர் எடுத்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அனுப்பினேன். அப்புறம் டேப்லெட் மஸ்ட்டு, டேப்லெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. டேப்லெட் போட்டு வந்தால் நான் என்ஜாயே பண்ணேன். அப்புறம் ஆட்டோவில் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி போனேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி இந்த வருஷம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் நினச்சா கூட எனக்கு அந்த ஃப்ரெஷர்ஸ் டேலாம் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட காலேஜ் லைஃப் முடிய போகுது. ஒரு வழியாக காலேஜுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் சார் பேசினாங்க, இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஒரு நடக்க ஆரம்பிச்சு. அந்த டே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஒரு பக்கம் ஃபீலிங் இருந்தது, இதுக்கப்புறம் நம்மளால் இது என்ஜாய் பண்ண முடியாது, இதுதான் நம்மளோட கடைசி ஃப்ரெஷர்ஸ்னு. பட் ஓகே, இதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். பாட்டு அந்த அளவுக்கு செட் ஆகலை யாருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் என்னோடய ஃப்ரெஷர்ஸ் டே எக்ஸ்பீரியன்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். ரொம்ப டயர்டாக வந்தேன் வீட்டுக்கு. வந்துட்டு ஒரு மாசா வாயின் குடிச்சிட்டு அப்படியே படுத்தாச்சு. அப்படியே ஃபீவர் அடிச்சது. கிளம்பி ஊருக்கு வந்தவ தான். இன்னும் நான் சென்னை வரவே இல்லை. ஓகே, அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.